அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டியரோட 1 மணி கெஸ்ஸிங், அதாவது 12/4/2024. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்முடைய கணிப்புப்படி என்ன நம்பர்கள் வரலான்னு பார்த்தோம்னா, ஏ போர்டில் பார்த்தோம்னா 8ஆம் நம்பர், பி போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா, அதே தான் ஆல் போர்ட்லேயும் அதே நம்பர் தான். ஆல் போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா, அதாவது 8, 3, 7 இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் 8ஆம் நம்பர் பதிவாக 2ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அதாவது 837 இல்லைன்னா 237 இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, அதாவது 837, அடுத்தது பார்த்தோம்னா 387, அடுத்தது 378, அடுத்தது பார்த்தோம்னா 738, 783, 873. அடுத்தது பார்த்தோம்னா, அதாவது 237, அடுத்தது 273, 723, 732, 372, 327. அடுத்தது பார்த்தோம்னா, ஏபி போர்டில் எப்படி நோட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, அதாவது 83, 38, 23, 32. அடுத்தது பிசி போர்டில் எப்படி நோட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, 37, 73. அடுத்தது பார்த்தோம்னா, ஏசி போர்டில் எப்படி நோட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, 87, 78, 27, 72. சிங்கிள் போர்டு நம்பர் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா, அதாவது சிங்கிள் போர்டு நம்பரில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்முடைய கணிப்புப்படி 1 மணிக்கு வரக்கூடிய 12ஆம் தேதி ஏபிசி கெஸ்ஸிங் பார்த்தோம்னா 8, 3, 7. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது டியரோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 6 மணிக்கு நம்முடைய கணிப்புப்படி என்ன நம்பர்கள் வரலான்னு பார்த்தோம்னா, அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா ஏபிசி நோட் பண்ணிக்கிறோம். அதாவது 905 இதுதான் 6 மணியோட நம்மளோட கெஸ்ஸிங் படி. அடுத்தது ஆல் போர்ட்லேயும் இதே நம்பர் தான். ஆல் போர்டில் இதே நம்பர் தான் வரும். இதில் பார்த்தோம்னா ஆல் போர்ட்லேயும் இதே நம்பர் தான். இதில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர், அதாவது சி போர்டு பொதுவாக 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 905 இல்லைன்னா 907 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 905, அடுத்தது 095, அடுத்தது 1059, 590, அடுத்தது 509, 095, 059. அடுத்து பார்த்தோம்னா 907, 970, 709, 790. அடுத்தது பார்த்தோம்னா 7, அடுத்தது 097, 079. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏபி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 9009. பிசி போர்டில் பார்த்தோம்னா, அதாவது பிசி போர்டில் பார்த்தோம்னா 0550, அடுத்து பார்த்தோம்னா 75, அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாதிரி மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 0770 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தோம்னா 9559, அடுத்தது 9779. சிங்கிள் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா, சிங்கிள் போர்டு நம்பரில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளுடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா 8 மணி கெஸ்ஸிங், அதாவது 8 மணிக்கு வரக்கூடிய நம்பர்கள் என்ன நம்பர்கள் வரலான்னு பார்த்தோம்னா, ஏ போர்டில் ஏபிசி நோட் பண்ணிக்கிறோம். அதாவது 140,
ஆல் போர்ட்லேயும் இதே நம்பர் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் தான் வச்சு நம்ம விளையாட போகிறோம். அதாவது ஏபிசி ஏ போர்டில் 1ஆம் நம்பர், பி போர்டில் 4ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா 0. ஆல் போர்ட்லேயும் இதே நம்பர் தான் 1 4 0. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், பி போர்டில் 4ஆம் நம்பருக்கு பொதுவாக 9ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பர் பி போர்டில் பார்த்தா வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். அதாவது 1 4 0. அடுத்தது பார்த்தோம்னா 4 1 0. அடுத்தது 4 0 1 0 4 1 0 1 4. அடுத்து பார்த்தோம்னா 1 0 4. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1 9 0 1 0 9. அடுத்தது 9 1 0 9 0 1 0 9 1 0 1 9. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 1 மணி கெஸ்ஸிங் ஆகட்டும், 1 மணி கெஸ்ஸிங் ஆகட்டும், 6 மணி கெஸ்ஸிங் ஆகட்டும், 8 மணி கெஸ்ஸிங், இந்த 3மே பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர், அதாவது 12 நம்பர் கொடுத்துருப்போம். இதில் 12 நம்பருமே வெவ்வேறு நம்பர் இல்லை, ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் தான், 3 இல்லை 4 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருப்போம். அதிகமான நம்பர்கள் நம்ம கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏபி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 1 4. அடுத்தது பார்த்தோம்னா 4 1 1 9 9 1. பிசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 9 0 0 9. அடுத்தது 4 0 0 4. அடுத்தது ஏசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 1 0 0 1. அடுத்தது சிங்கிள் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா அதாவது சிங்கிள் போர்டு நம்பரில் 0 மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், 1 மணி கெஸ்ஸிங்கில் பாருங்கள் 8 3 7 கொடுத்துருந்தோம். இதில் பாக்ஸ் நம்பரில் எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட 3 நம்பரை வச்சு தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் 6 மணி கெஸ்ஸிங் ஆகட்டும், ஒரு 9 0 5. இதில் பார்த்தோம்னா இதுலேயுமே ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் எடுத்துருக்குறோம். இல்லைன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம எடுத்துருக்குறோம். அதிகமான நம்பர்கள் நம்ம கொடுக்கல. அடுத்தது 8 மணி கெஸ்ஸிங் ஆகட்டும், 1 4 0. இது குறிப்பிட்ட 3 நம்பர் தான். இதுலேயும் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் தான் வச்சு எடுத்துருக்குறோம். குறைஞ்ச நம்பரில் வின்னிங் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் நண்பா. நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு தான் வந்துட்டுக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி கெஸ்ஸிங்கில் பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பர் 3ஆம் நம்பர், 6 மணி கெஸ்ஸிங்கில் சிங்கிள் போர்டு நம்பர் 7ஆம் நம்பர், 8 மணி கெஸ்ஸிங்கில் சிங்கிள் போர்டு நம்பர் 0 கொடுத்துருக்குறோம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.